அனைவருக்கும் வணக்கம். கமல் மாமா கதை ஒன்று கொண்டு வந்துள்ளேன். சிறுவர்களே, கழுதையும் நாயும் மற்றவர்களைக் கண்டு பொறாமைப்படக்கூடாது. வாருங்கள், கழுதையும் நாயும் கதையை பார்ப்போம். ஒரு குயவன் ஒருதன், தான் குயவன் என்றால் மட்பாண்ட வேலை செய்பவர்களை குயவன் என்று சொல்வார்கள். சிறுவர்களே, குயவன் ஒருதன் வாழ்ந்து வந்தான். அவன் தனது தேவைகளுக்காக கழுதை ஒன்றினையும் நாய் ஒன்றினையும் வளர்த்து வந்தான். நாய் தன் வீட்டினை காவல் செய்வதற்காகவும், கழுதை தனக்கு தேவையான பொருட்களை ஓரிடத்திலிருந்து இன்னும் ஒரு இடத்திற்கு கொண்டு செல்வதற்கும், பொருட்களை விற்பனை செய்வதற்கான பொருட்களை ஏற்றி கொண்டு செல்வதற்குமாக பயன்படுத்தி வந்தான். அவனது வீட்டின் முன்னே ஒரு பாரிய முற்றம் ஒன்று இருக்கின்றது. அந்த முற்றத்திலே தான் அவன் தனது வேலைகளை, மட்பாண்ட வேலைகளை செய்து கொண்டு இருப்பான். இவ்வாறு இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் கழுதையும் நாயும் நண்பர்கள். அப்ப கழுதை பார்த்தது, பாருங்க, நாயாரே பார், நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு பாரங்கள் எல்லாம் சுமந்து களிமண் ஏற்றி மட்பாண்டங்களை ஏற்றி எல்லாம் கொண்டு விற்று வருகின்றேன். எனக்கு கொஞ்சம் புண்ணாக்கு மட்டும்தான் தருகிறார். நீரோ ஒரு வேலையும் இல்லை உமக்கு. நீ வீட்டை சுற்றி ஓடுவதும் அங்கு இங்கு பார்ப்பதும் நித்திரை கொள்வதும் தான் உனது வேலை. ஆனால் உனக்கு நல்ல உணவு கிடைக்கின்றது, அந்த உணவாவது எனக்கு கிடைப்பதில்லை என்று கழுதை நாயிடம் கூறியது. அதற்கு நாய் கூறியது, நான் என்ன செய்வது, நான் காவல் காக்கிறேன், நீர் பாரங்களை சுமக்குகின்றாய் எஜமானுக்கு என்று கூறியது. இவ்வாறு கூறிவிட்டு சென்று விட்டது. அப்பொழுது கழுதைக்கு ஒரு யோசனை ஒன்று வந்தது. நான் நாயை மாறினால் அப்ப எனக்கு நல்ல உணவு கிடைக்கும் தானே என்ற எண்ணம் கழுதைக்கு தோன்றியது. அப்பொழுது நாய் செய்கின்ற வேலைகளை நாம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கழுதைக்கு வந்தது. நாயை மாதிரி அங்கு இங்கு ஓட வேண்டும், குலைக்க வேண்டும், அதேபோல் எஜமானுக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும், எஜமான் வந்தவுடன் வாலை ஆட்ட வேண்டும். இவ்வாறு செய்தால் நமக்கும் நல்ல உணவும் நல்ல மரியாதையும் கிடைக்கும் என்று நினைத்தது. அப்பொழுது குயவன் வேலை ஒன்றனை முடித்துவிட்டு வீட்டிற்கு வந்து கொண்டிருக்கின்றான். அப்பொழுது கழுதை என்ன செய்தது என்றால், அங்குமிங்கும் ஓடி, கழுதை கத்திக்கொண்டே ஓடி வீட்டை விட்டு சுற்றி ஓடி வந்தது. அதன் பின்னர் எஜமானுக்கு வாலையை மாட்டியது. எஜமானுக்கு மிகவும் கோபம் ஏற்பட்டு விட்டது. இதென்ன கழுதை அங்குமிங்கும் ஓடி திரிகின்றது என்று கோபம் வந்த எஜமான் தனது கம்பினை எடுத்து குதிரைக்கு அடி கொடுத்தான். அடியை வாங்கிவிட்டு கழுதை ஒரு ஓரத்தை படுத்தது. ஆகவே சிறுவர்களே, நாம் மற்றவர்களை கண்டு பொறாமை கொள்ளக்கூடாது. மற்றவர்களை பார்த்து நாம் பொறாமை கொள்ளக்கூடாது. அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள் கமல் மாமாவின் கதைகளுடன்.